Hello students, 12th standard commerce தமிழ் மீடியத்துக்கானது பப்ளிக் எக்ஸாம் 2025ல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு லெசன் 1ல இருந்து லெசன் 28 வரையும் இருக்கு. ஸோ டோட்டலா 28 லெசன்ஸ்ல எல்லா டீட்டெயிலுமே நம்ம படிக்கணுமானா கண்டிப்பா தேவை கிடையாது. நீங்க சென்டம் மார்க்ஸ் எடுக்கணுமா இருந்தாலும் சரி, 60 to 70 எடுக்கணுமா இருந்தாலும் சரி, இல்ல நான் பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோல கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க படிக்கும் பொழுது ப்ரீவியஸ் இயர் 2022, 23, 24 பப்ளிக் எக்ஸாம்லயும் சப்ளிமெண்டரி எக்ஸாம்லயும் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அண்ட் ஆஃபலி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் கலெக்ஷனோட இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாம 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டா வர இருக்கு அப்படியோ அந்த சான்சஸ் உள்ள கொஸ்டின்ஸும் அந்த கலெக்ஷன் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இதுல இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா சென்டம் அச்சீவ் பண்ணலாம். இல்ல என்னால அவ்வளவு கொஸ்டினும் முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 70 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 30ல இருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இதுல இருக்க பாதி கொஸ்டின் ஆச்சும் ஒரு 25 கொஸ்டின் ஆச்சும் கண்டிப்பா படிங்க. 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். உடனே கமெண்ட்ல போயிட்டு சொல்லாதீங்க இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கொடுக்க வேண்டாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம 5 மார்க்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். இது கூட நீங்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் படிக்கணும், 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும். இது எல்லாமே நீங்க பக்காவா படிக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருமே சென்டம் வாங்கலாம். 5 மார்க்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ போதும். இதுல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே, ஏன்னா லெசன் 1ல இருந்து லெசன் 28 வரையும் உங்களுக்கு நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம முழு வீச்சா உட்காந்து படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸை படிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா வந்து நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 12க்கான வீடியோவை நான் மிஸ் பண்ணாம இம்மிடியட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸை பார்க்காதவங்க மற்ற வீடியோஸும் பாருங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 12ஆம் வகுப்பு வணிகவியல் பொது தேர்விற்கான முக்கிய வினாக்கள் 2025 டாப் 55 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மதிப்பெண் வினாக்கள். மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விவரி. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. மேலாண்மையின் முக்கிய பணிகளை கூறி விளக்குக. குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை? விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் என்ன? பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க. மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவாதிக்க. அரசு பத்திரங்களின் இயல்புகளை விவரிக்க. பங்குச்சந்தை பணிகளை விவரிக்க. செபியின் பணிகளை விவரிக்க ஏதேனும் 5னை கூறுக. ஏதேனும் 5னை செபியின் அதிகாரங்களை விவரிக்க. மனித வளத்தின் சிறப்பியல்புகளை விளக்குவிக்க. மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவளங்களை விளக்குக. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்களை விளக்குக. இந்த ஆட்சேர்ப்பு முறையில அகவளம் புறவளம் இது ரெண்டுமே படிங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் 100% கேட்பாங்க. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீப கால போக்குகளை விளக்குக. பல்வேறு வகையான சோதனைகளை சுருக்கமாக கூறுக. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான நேர்காணலின் வகைகளை விளக்குக. பயிற்சியின் நன்மைகளை விளக்குக. சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது விவரி. சந்தை இடுகையின் பரிணாம வளர்ச்சி பற்றி விவரி. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள் யாவை? நுகர்வோரின் கடமைகளை விளக்குக. நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? வியாபாராக்கின் நுண்ணியல் காரணிகளை விளக்குக. தாராளமயமாக்கல் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் தீமைகள் பற்றி விளக்குக. எல்பிஜியின் தாக்கத்தை விளக்குக. விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை விளக்குக. தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் யாவை? மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவாதிக்க. ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தினை விளக்குக.
கடன் பத்திரங்களின் வகைகள் யாவை? இயக்குனரின் பல்வேறு வகைகளை சுருக்கமாக கூறுக. பல வகையான நிர்ம கூட்டங்களை விளக்குக. பல வகையான திறந்த மற்றும் இரகசிய வகையில் செய்யப்படும் வாக்கெடுப்பு முறைகளை விளக்குக. முதல் நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைக்கும் இடையேயான வேறுபாடுகளை தருக. பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகளை தருக. ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. எப்பவுமே இந்த மாதிரியான வேறுபாடுகள் கொண்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வேறுபாடுகளுக்கான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா அதுவே மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. பணி வழி பயிற்சிக்கும் பணி வழியற்ற பயிற்சி முறைக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது விளக்குக. நிபந்தனை மற்றும் நம்புறுதிகளை வேறுபடுத்துக. காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் இவர்களை வேறுபடுத்துக. பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க. அயல்நாட்டு செலுத்து சமநிலையின் கூறுகளை விளக்குக. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கும். குறிப்பெழுதுக. பொதுக்கடன், முதன்மை பற்றாக்குறை, பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரிக்கவும். திட்டமிடலுக்கு எதிராக வாதங்களை எடுத்து குறைக்கவும். நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. நுகர்வு சார்பினை தீர்மானிக்கும் புறக்காரணிகளை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல டோட்டலா உங்களுக்கு 52 டாப் 50 கொஸ்டின்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. கண்டிப்பாக நீங்க 5 மார்க் கொஷின்ஸில் உங்களால் 7 கொஷின்ஸுமே 100% அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது அல்லது அதுன்ற சான்சஸ் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். வித் சாய்ஸ்லையும் சரி வித்தவுட் சாய்ஸ்லையும் சரி ஈஸியாக டீட்டெயில் அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான வினாக்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதன் தொடர்ச்சியா வணிகவியலோட 2 மதிப்பெண் வினாக்கள் 3 மதிப்பெண் வினாக்கள் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின்ஸ் நம்ம திரும்பவும் பார்க்க போறோம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கல்வி விஜய் சேனல்ல போடுற வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணும், மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமிடியேட்டா மற்ற வீடியோஸும் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.